ஆத்ம வணக்கம். தன்னை அறிந்து இன்பம் வர ஒப்பற்ற ஒரே வழி. மாயை. மாயை என்பது எதன் காரணமாகவும் ஏற்படக்கூடிய விளைவு அல்ல, ஏற்கனவே இருக்கின்ற ஏதோ ஒரு பொருளாகும். பிரம்மத்திற்கும் மாயைக்கும் ஒரு ஆரம்பமோ அல்லது முடிவோ இல்லை. இதை பற்றி விவாதிப்பதில் பயன் ஏதும் இல்லை. புகை தீயில் உள்ளது எப்படி என்று யாராவது நம்மிடம் கேட்டால், புகை ஏற்கனவே தீயில் இருப்பதுதான் என்று மட்டுமே நம்மால் சொல்ல முடியும். ஆனால் வெளித்தோட்டத்தில் அது நேர்மாறாக இருக்கிறது. எடுத்துக்காட்டா, நம்ம ஒரு தீக்குச்சி எரியும்படி செய்தால் அது உரசிய உடனே பூ என்னும் ஓசையுடன் புகை கிளம்பி வரும். புகை முதலில் வெளிப்படுவதால் புகை முன்பே இருந்தது என்று சொல்வது சரியான முடிவல்ல. ஏனென்றால் தீ இல்லாவிட்டால் புகை இருக்காது. உண்மையான தீயை புகை மூடி மறைப்பதை போல உண்மையானதும் இயல்பானதுமான பிரம்மத்தை மாயை மூடி மறைக்கிறது. ஆரம்பமும் முடிவுமில்லாத பரம்பொருள் ஆகாயமாக தோன்றும் பொழுது மேல் என்றும் கீழென்றும் இரண்டு நிலைமைகள் நமக்கு ஏற்படுகின்றன. அவற்றுள் மேல் எனப்படுவது பிரம்மமும் கீழ் எனப்படுவது மாயையும் ஆகும். உலகில் இருக்கிற எல்லா பொருள்களும் மாயை என்பதுதான் மூலமாக கொண்டுள்ளன. மாயிலிருந்தே நாம் எல்லாவற்றையும் காணவும் கேட்கவும் அறியவும் செய்கிறோம். மாயை இல்லாவிட்டால் பிரம்மம் என்ற நிலைமை கூட இல்லை. ஏனென்றால் தான் அல்லது பிரம்மத்தின் சலனம்தான் மாயை கூறப்படுகிறது. நம்மையே ஆதாரமாக கொண்டுள்ள நமது சக்தியாகிய மாயை நமக்குள் அடங்கும் பொழுது பிரம்மம் என்ற நிலை முற்றிலும் இல்லாமல் போய்விடுகிறது. ஆத்மாவின் சலனத்தின் காரணமாகவே பிரம்மம் என்று சொல்லப்படுகின்ற நிலைமை நமக்கு ஏற்படுகிறது. இந்த மாயையாகிய சலனம் நம்மில் ஒன்றுபடும் பொழுது அல்லது தன்னில் அடங்கும் பொழுது நமக்கு பேரின்பம் கிடைக்கிறது. அந்த நிலைமையில் பிரம்மம் மாயை என்ற இரண்டு நிலைமைகளும் இல்லை. அவை தான் என்ற ஆத்மாவுடன் ஒன்று சேர்கின்றன. மாயிலிருந்து ஓசைகள் முதலானவை உண்டாக்கின்றன. மாயை என்பது என்ன? யாதொன்றும் இல்லாமல் இருக்கின்றது, அதுவே மாயை. யாதொன்றும் என்பது நித்தியம் என்ற பொருளாகும். அந்த நித்தியமான பொருளை பேரறிவு. பேரறிவு என்பது உணர்வு நிலையாகும். அதே உணர்வு நிலை தான் என்ற சொல்லுக்கு மாற்று சொல்லாகும். மேலே சொல்லப்பட்ட நித்தியத்தின் நிலைமைகளான பேரறிவு, உணர்வு நிலை, தான் முதலானவை நம்மிலிருந்து இல்லாமல் போகும் நிலைமையே மாயை எனப்படுகிறது. நாம் காணும் இந்த உலகம் மாயை அல்ல. இவ்வாறு நாம் காணும் உலகத்தை மாயை என்று மக்கள் கூறுகிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. மாயையில் இருந்துதானே எல்லாம் தோன்றுகின்றன. எல்லாவற்றுக்கும் அடிப்படையான மூல காரணம் மாயைதான். உணர்வு நிலையாக நித்திய பொருள் நம்மில் எப்படி இல்லாமல் போகிறது? ஒவ்வொரு வினாடியும் நம்மிலிருந்து ஜீவசக்தியாக உயிர் மூச்சு அபானன் அல்லது வாயு வடிவத்தில் வெளியே போய் கொண்டிருப்பதால் தான் அந்த நித்திய பொருள் நம்மிலிருந்து இல்லாமல் போகிறது. இப்பொழுது நம்மால் வீணாக்கப்படுகின்ற ஜீவசக்திக்கும் உணர்வு நிலை அல்லது பேரொளிக்கு